அண்மை செய்தியை பார்க்கலாம். ஆத்தூர் சுங்கச்சாவடியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மதுராந்தகம் அருகே ஆத்தூர் சுங்கச்சாவடியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வாகனங்கள் 3 கிலோமீட்டர் அளவில் அணிவகுத்து நிற்கின்றனர். அது தொடர்பான செய்தியை முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தீபாவளி தொடர் விடுமுறை முடிந்து தென் மாவட்டங்களுக்கு சென்ற பொதுமக்கள் மீண்டும் சென்னை நோக்கி படையெடுத்து வருகின்றனர். இதனால் ஆத்தூர் சுங்கச்சாவடியில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. அது தொடர்பான செய்தியை முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே சென்னையில் கனமழை பெய்து கொண்டிருக்கும் நிலையில் ஒருபுறம் ஆத்தூர் சுங்கச்சாவடியில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. அது குறித்த செய்தியை முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மேலும் இது தொடர்பான முழுமையான விவரங்களை செய்தியாளர் பிரவீன்குமாரிடம் கேட்டு பெறலாம். வணக்கம் பிரவீன்குமார், அங்கு போக்குவரத்து எந்த அளவுக்கு நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது, அங்கு இருக்கக்கூடிய மக்கள் என்ன தெரிவிக்கிறாங்க, கூடுதல் விவரங்களை பகிர்ந்துக்கங்க பிரவீன்குமார். நிச்சயமாக செங்கல்பட்டு மாவட்டம் அச்சரப்பாக்கம் அடுத்த ஆத்தூர் சுங்கச்சாவடியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. அந்த காட்சியை நம்மால் காண முடிகிறது. தீபாவளி மற்றும் 4 நாட்கள் தொடர் விடுமுறை முடிந்து தென் மாவட்டத்திலிருந்து பொதுமக்களின் வாகனங்கள் சென்னை நோக்கி படையெடுத்து வருகின்றன. இதனால் ஆத்தூர் சுங்கச்சாவடியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. மேலும் நாளை பள்ளி மற்றும் கல்லூரி வேலை நாட்கள் என்பதால் இன்று இரவே செல்ல வேண்டும் என பொதுமக்களின் வாகனங்கள் சென்னை நோக்கி படையெடுத்து செல்வதால் ஆத்தூர் சுங்கச்சாவடியை கடந்து செல்லும் வாகனங்களால் திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு சுமார் 3 கிலோமீட்டர் அளவில் வாகனங்கள் அணிவகுத்து நிற்கின்றன. அந்த காட்சியை நம்மால் காண முடிகிறது. இந்த வாகனங்களின் போக்குவரத்து நெரிசலை சீர் செய்ய காவலர்கள் சுங்கச்சாவடியில் கட்டணம் இல்லாமல் இலவசமாக வாகனங்களை அனுப்பி வைக்கின்றனர். இருப்பினும் அதிகப்படியான வாகனங்கள் செல்வதால் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வாகனங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக ஆமை வேகத்தில் ஊர்ந்து செல்கின்றன. இந்த போக்குவரத்து நெரிசலானது இன்று இரவு முழுவதும் நீடிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அங்க இருக்கக்கூடிய விவரங்களை களத்திலிருந்து எமது செய்தியாளர் பிரவீன்குமார் கொடுத்த கூடுதல் விவரங்களை கேட்டோம். மேலும் தகவல்களுக்கு மீண்டும் இணைகிறோம் பிரவீன்குமார், நன்றி.